இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு இன்று. இன்றைய இறைவார்த்தை முதல் வாசகம் அரசர் 2ஆம் நூல் 4 அதிகாரம் 42 முதல் 44 வரை. 2ஆம் வாசகம் எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வார்த்தைகள். நற்செய்தி யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 1 முதல் 15 வரை. இன்றைய உலகம் பகிரும் நிலை மாறி பதுக்கும் நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பகிர்வு என்ற வார்த்தை இன்று மறுக்கப்பட்டு மறந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஒரு இல்லத்தை சந்திக்கிற போது ஒரு சிறுவனிடம் 2 சாக்லேட்டை கொடுத்து அதில் ஒன்றை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டேன். அவன் கொடுக்க மறுத்து விட்டான். வேகமாக கையை மடக்கி கொண்டான். அப்போது அவனுடைய அக்கா சொன்னான், ஃபாதர், என் தம்பிக்கு மற்றவரிடமிருந்து வாங்கத்தான் தெரியும், கொடுக்க தெரியாது என்று சொன்னார். இது இன்றைய வாழ்வின் யதார்த்தமாக இருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற சிறுவன் சற்று வித்தியாசமானவன். அவனைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த சிறுவன் தன்னிடமிருந்த 5 அப்பங்களை இயேசுவிடம் கொடுக்க முன் வருகிறான். அவனுடைய 5 அப்பங்கள் தான் 5000 அப்பங்களாக பழுகின்றன என்பது நற்செய்தி தரக்கூடிய உண்மை. அந்த 5 அப்பங்கள் இல்லாமலேயே இயேசு புதுமை செய்திருக்கலாம். இருப்பினும் நாம் நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை, உண்மையை உணர்த்தவே இயேசு அச்சிறுவனுடைய 5 அப்பங்களை பெற்றுக்கொண்டு அவற்றை பழுகச் செய்கிறார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசுவின் வார்த்தையை இங்கு வாழ்வாக்குகிறார். நாம் நமக்குள்ளவற்றை பிறரோடு பகிரும்போது அவை குறையாமல் மிகுதியாகும். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 6:38 கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கனர் எலியேசு 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு உணவளித்த பின்னும் நிறைய அப்பங்கள் மீதி இருந்தன என்று நாம் படிக்கிறோம். ஏழை கைம்பெண் இறைவாக்கனர் எலியாவுக்கு பஞ்ச காலத்தில் அப்பம் சுட்டு கொடுக்கிறார். பஞ்சம் முடியும் வரை பானையில் மாவும் களையத்தில் எண்ணெயும் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே இருந்தன என்று நாம் படிக்கிறோமே. 1 அரசர் 17:10 முதல் 16 வரைக்கும். இது நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே மணிமேகலையின் அமுத சூறவைகள் இருந்த உணவும் எடுக்க எடுக்க குறையவில்லை என்று நமக்கு இலக்கியம் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறது. இலக்கியம் படித்திருக்கிறோமா? உலகில் பலர் பட்டினியால் சாவதை காணும்போது நமக்கு கடவுள் மேல் கோபம் வருகிறது. இவ்வுலகில் ஒரு சிலர் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் அவர்களை படைத்திருந்தால் அக்கடவுளை பிச்சை எடுத்து அழியட்டும் என்று கடவுளையே சபிக்கிறார் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்ந்த வேண்டின் பறந்து கெடுக உலகு யார் இயற்றியான் என்று கூறுகிறார். ஆனால் எல்லா உயிர்களும் உண்ண வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமே என்று எவரும் வெறுமுயிற்றுடன் படுக்கச் செல்ல வேண்டும், பட்டினி கிடைக்க வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் விரும்பவே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவு தருகின்றீர் என்று இன்றைய திருப்பாடலாக 145வது திருப்பாடல் 15வது வசனத்தை நாம் பாடுகிறோம். எனவே குறை கடவுளிடம் இல்லை. இல்லை என்பது கடவுளிடம் இல்லை, மனிதரிடத்தில் தான் உள்ளது. பகிர்ந்து வாழ வேண்டிய மனிதர் பதுக்கி வாழுகிறான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள், கூடி விட்டுங்கு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் என்று பாடியது போல இன்று பதுக்கி பதுக்கி வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? வறுமையில் வாடுவோருக்கும் வளமையில் இருப்பவர் அவசியமானவற்றை கொடுக்க கடமைப்பட்டுள்ளார் என்பதை உணர்வோமா?
அவ்வாறு அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அது வறுமையுற்றோர் தங்களுக்கு தேவையானவற்றை மற்றவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள உரிமை உண்டு என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? அவ்வாறு எடுப்பது திருடாகாது என்று இன்றைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் இன்று கூறுகிறது. ஒருவர் மிக பெரும் இடைநிலையில் உழன்றால் அவர் மற்றவர்களின் செல்வத்திலிருந்து தமக்கு தேவையானதை எடுக்கும் உரிமை உள்ளார். பசியால் மடிய மனிதருக்கு உணவளி, ஏனென்றால் அவர்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீ அவர்களை கொன்றவனாகிறாய் என்று திருச்சபை நூல் 69 நாம் படிக்கிறோம். பிறருக்கு நாம் உணவளிக்காமல் அவர்கள் இறந்தால் நாம் அவர்களை கொலை செய்தவர்கள் என்பது பயங்கரமான கூற்று, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கூற்றாக கூட இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய வழியிலே அது உண்மையான கூற்று. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தனை அழித்திடுவோம் என்று பாரதியார் ஆவேசமாக பாடவில்லையா? கண்ணையை மதுரையை தீயால் எரித்து சாம்பலாக்கினால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று தமிழ் ஆசிரியர் மாணவரிடம் கேட்கிறார். அவர்கள் நக்கலாக கிண்டலாக அக்காலத்தில் தீயணைக்கும் படை இல்லை என்பது தெரிகிறது சார் என்று கிண்டலாக சொன்னார்களாம். அவர்களுக்கு கண்ணகியின் கற்பின் திறன் பற்றி கடுகளவும் தெரியவில்லை. இன்று கற்பை யார் கண்டுகொள்கிறார்கள் பிரியமானவர்களே? அவ்வாறே இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததிலிருந்து என்ன தெரிகிறது என்று நம்மை யாராவது கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அவர் மாயவித்தை செய்தார் என்று தான் சொல்லுவோம். எனக்கு தெரியாது என்று சொல்லுவோம். நமக்குள்ளதை நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்கின்றோமா? அது நம்முடைய பதிலாக இருக்குமா? இப்புதுமையின் இறையில் உண்மையை உணர நாம் எப்பொழுதுமே தவறி விடுகிறோம் என்பது யதார்த்தம். இயேசு செய்த பல்வேறு புதுமைகளில் 7 புதுமைகளை மட்டும் யோவான் எடுத்து தனது நற்செய்தியில் அதை பதிவு செய்கிறார். மேலும் அவர் இயேசுவின் புதுமைகளை வெறும் புதுமைகளாக கூறாமல் அரும் அடையாளங்கள் என்று கூறுகிறார். அரும் அடையாளம் என்றால் புதுமையை கடந்து சென்று அதனுள் பொதிந்துள்ள ஆழமான இறையில் உண்மையை உணர்த்தும் சாதனமாகும். அதாவது அது அனுபவமாகும். யோவான் நற்செய்தி அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அப்படியானால் அப்பம் பழுகின்ற புதுமையில் புதிந்துள்ள ஆழமான இறையில் உண்மை என்ன என்பதை தியானித்து பாருங்கள். பழைய உடன்படிக்கையில் இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் மோசே தலைமையில் மன்னா என்ற அதிசய உணவை உண்டனர். புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து பாலனிடத்தில் அப்பங்களை படுகச் செய்த மக்களுக்கு உணவளித்ததன் மூலம் அவரே புதிய மோசே, உலகிற்கு வரவிருந்த ஒப்புயர்வற்ற இறைவாக்கினர் என்ற ஆழமான இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறார் யோவான். மோசே தமது இறுதி உரையில் இஸ்ராயல் மக்களிடம், உன் கடவுளாய் ஆண்டவர் உன் சகோதரர் நடுவிலிருந்து என்னைப் போல ஒரு இறைவாக்கனை ஏற்படுத்துவார், நீ அவருக்கு செவி கொடு. இணைச்சட்டம் 18:15 அவர் கூறுவதை நாம் படிக்கிறோம் அல்லவா? மூசையால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இறைவாக்குனர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் புதுமையை கண்ட மக்களும் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்குனர் உண்மையில் இவரே யோவான் 6:14 கூறுவதை மறந்துவிடாமல் மறுத்து விடாமல் அவரே இறைவாக்குனர், அவரே புதிய மோசே, அவர் வழியாகவே வாழ்வு தரும் உணவு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்வோம். இயேசு கிறிஸ்து பல்வேறு இறைவாக்கினர் ஒருவர் அல்ல, மாறாக உலகிற்கு வரவிருந்த ஒப்புயர்வற்ற இறைவாக்கினர், இறைவனால் அருள்பொழிவு பெற்ற மெஸ்ஸியா, உலகத்தின் மீட்பர். இயேசு கிறிஸ்துவே இறைமகனும் மெஸ்ஸியாவும் ஆவார் என்பதை நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெற வேண்டும் என்பதே யோவான் நற்செய்தியின் ஒரே குறிக்கோள். அதுவே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும், முடிவில்லாத வாழ்வு பெற வேண்டும், இறப்புக்கு பிறகும் வாழ்வடைய வேண்டும். எனவே அவர் வழியிலே வாழ வேண்டும். நாமும் கூட இந்த நற்செய்தி வாயிலாக நமக்குள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்ற சமுதாய கடமையை உணர்வதோடு நிறுத்தி கொள்ளாமல், இயேசுவே கடவுள் உலகிற்கு அனுப்பிய இறுதி இறைவாக்கினர், கடவுளின் மகன், அவரை நம்பி அவர் பெயரால் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும் என்ற ஆழமான இறையில் உண்மையை உணர்ந்து பகிர்வோம். இறைவனுடைய பகிர்வின் மக்களாய், வாழ்வின் மக்களாய் வாழ்வோம். அதற்காக இறைவனிடம் மன்றாடுவோம். யாரெல்லாம் இறைவனுக்காக இறைவனுடைய காரியங்களிலே தங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ, தங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவரும் அந்த முடிவில்லாத வாழ்வு தரும்
இயேசுவின் கூட்டத்திலே இணைந்து கொள்கிறார்கள். நாமும் அந்த கூட்டத்திலே ஒருவராக இருக்க இயேசு கிறிஸ்துவை முதலிலே மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை முழுமையாக கையளித்தது போல அவர் நம்முடைய உதவி தேவைப்படுகிற போதெல்லாம் நாமும் உதவி செய்வோம். உண்மையின் மக்களாய், அன்பின் மக்களாய், பகிர்வின் மக்களாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வடைய வரம் வேண்டுவோம். ஆமென்.